சரவணன், சரவணன், சரவணன். சென்னையில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 4 பேர் கொலை. செய்யாத தப்புக்காக நான் ஏன் சார் சாகணும்? சரண்யா சாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு சார். முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சது முளைச்சு வருது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். சட்டத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் கூடாது. அப்போ அது சரண்யா குரல் தான் உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? நிச்சயமா அது சரண்யா குரல் தான் சார். உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்களாமே, அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கபாலியோட பாடியில் ஒரு பொண்ணோட கைரேகை பதிவாயிருக்கு. எதிர் சைடை பத்தி நமக்கு என்ன கவலை? நம்ம கட்சிக்காரரை காப்பாற்றுறது தான் நம்ம கடமை. அவளை கொன்னாதாண்டா எனக்கு தூக்கம் வரும். சரண்யாவோட மரணத்துல ஏதோ இஷ்யூ இருக்கு. எதையோ மறைக்க தான் எதையோ செஞ்சிருக்காங்க. யாராவது வாங்கலே. அந்த பாழா போன ஹாஸ்டல்ல தான் சார் ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குங்கிறது தான் என்னோட யூகம். செத்தவ எப்படி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடுறா? போன்ல யார் பேசுறாங்க தெரியுமா? யாருன்னு சொல்ல முடியுமா? அவ போனை யாரோ வச்சு விளையாடுறாங்க. எங்க ஆரம்பிச்சோமோ அங்க போனா தானே தீர்வு கிடைக்கும். பாதிக்கப்பட்டவனுங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நல்ல கற்பனை திறன்மா உனக்கு. உன்னை வச்சு காஞ்சனா 4, 5 கூட எடுக்கலாம். சொல்லுங்க சார், கொலைகாரன் யாரு? நாளைக்கு நீங்க உசுரோட இருந்தா சந்திப்போம்.